ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ரிசர்ச் பாண்டிச்சேரியில் ஜிப்மர்ல இருந்து சீனியர் ரெசிடென்ட்ஸ் டாக்டர் எடுக்கிறாங்க. 99 பேர் கால்பர் பண்ணியிருக்காங்க. இது நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஹைலைட்டட் பாயிண்ட் மட்டும் இதில் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப 24 பேஜஸ் மேலே இருக்குது. இது பார்த்தா வீடியோ ரொம்ப லெங்தியாக போயிட்டுருக்கும். அதுக்காக முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஜிப்மரை பற்றி ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, அதில் படிச்சுக்கலாம் நேராகவே, அது வேணாம். இப்போ வந்து இதில் முக்கியமானது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃபார் என்கொயரி. அதாவது ரெக்ரூட்மெண்ட்ஸ் இது சம்மந்தமான ரெக்ரூட்ஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 041322960222 அப்படின்ட்டு. இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெப் யூஆர்எல் jipmer.edu.in அப்படிங்கிற யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி சொல்கிறேன். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அவைலபிள் ஃப்ரம் 16/12/2024 மண்டே 3 PM. 16ஆம் தேதி 3 மணிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த ஜாப்புக்கு. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் க்ளோஸ்ட் ஆன் 6/1/2025. மண்டே 4:30 PM. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது 13/1/2025 மண்டே ஃப்ரம் 6 PM. டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் 18/1/2025 சாட்டர்டே 9 AM to 10 AM தான் எக்ஸாம் நடக்குது. மற்றதெல்லாம் வில் பி அனௌன்ஸ் லேட்டர் சொல்கிறாங்க. ரிசல்ட்டு அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீனியர் ரெசிடென்ட்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ் அட் ஜிப்மர் புதுச்சேரின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு என்னென்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க, என்னென்ன கேட்டகரிக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அந்த பாயிண்ட் மட்டும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் பை த டைரக்டர் ஜிப்மர் ஃப்ரம் த எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன் ஆஸ் பர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா resident scheme for the filling up the post of senior residents non-academic 3 years tenure post in the following department at Jipmer Puducherry, including Jipmer Karaikal vacancies. It includes current vacancies, backlog vacancy of SC, ST and OBC, anticipated vacancies that will be arise from 1/1/2025 to 30/6/2025 போட்டிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் கேட்டகரி வைஸ் போஸ்ட் போட்டிருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிற டோட்டல் போஸ்ட் படிக்கிற மற்றெல்லாம் நீங்கள் நேராக பார்த்துக்க அட்வர்டைஸ்மெண்ட் டவுன்லோட் பண்ணும்போது. அனஸ்தீசியாலஜி கிரிட்டிக்கல் கேர் 14 போஸ்ட் எடுக்கிறாங்க. அனாட்டமிக்கு 3, பயோகெமிஸ்ட்ரி 3, டென்டிஸ்ட்ரி வந்து 1, டெர்மட்டாலஜி அண்ட் எஸ்டிடி டிபார்ட்மெண்ட்டில் 3, எமர்ஜென்சி மெடிசனில் 6, இஎன்டியில் 2, ஃபொரன்சிக் மெடிசனில் 2, ஜென்ரல் மெடிசனில் 12, ஜென்ரல் சர்ஜரியில் வந்து 7. அது கேட்டகரி வைஸ் அவங்க அலாட் பண்ணிக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஜீரியாட்ரிக் மெடிசன் 1, மைக்ரோபயாலஜி 2, நியோனேட்டாலஜி 1, நியூக்ளியர் மெடிசனில் 3 போஸ்ட்டு, அப்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் கைனகாலஜியில் 3, ஆப்தால்மாலஜியில் 5, ஆர்த்தோபெடிக்ஸில் 3, பீடியாட்ரிக்ஸில் 2, பெத்தாலஜியில் 1, ஃபார்மகாலஜி 3, சைக்காலஜி 4, ஃபிசிக்கல் மெடிசின் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் 1, ப்ரிவென்டிவ் அண்ட் சோசியல் மெடிசின் 1, சைக்காட்ரிக் 2, பல்மனரி மெடிசின் 4, ரேடியேஷன் ஆன்காலஜி 4, ரேடியோ டயக்னோஸ்டிக் 5, டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசின் 1. மொத்தம் இதில் 99 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சீனியர் ரெசிடென்ட்ஸ் டு பி ரெக்ரூட்டட் அட் ஜிப்மர் புதுச்சேரி ஷெல் பி போஸ்டட் அட் ஜிப்மர் காரைக்கால் கேம்பஸ் ஃபார் ஏ ஃபியூ மந்த். காரைக்காலில் கூட கொஞ்ச நாள் போஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் பேஸ் பற்றி இப்போ எடுக்கிறோம் இந்த போஸ்ட்டை, அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசர்வேஷன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. SC ST 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. பே ஸ்கேல் வந்து 67,700 பேசிக் பே சொல்லி 1,30,000 சேலரி அப்படி சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்துங்க. நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆர் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகனைஸ்டு போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரி ஆஃப் MD, MS, DNB in the respective discipline from the recognized university or institute சொல்லியிருக்காங்க. டென்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகனைஸ்டு போஸ்ட் கிராஜுவேட் டென்டல் டிகிரி MDS படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்த்துக்கோங்க. Crucial date for determination of eligibility with regards to age and educational qualification extra given 5/3/2025 சொல்லியிருக்காங்க. கொடுக்குற ஏஜெல்லாம் 5/3/2025 அந்த ஏஜ் மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் டு பி ஹேவ் கம்ப்ளீட்டட் 3 years senior residency under the resident scheme and on in any government. அதாவது 3 years application should not have completed 3 years senior residency under residency scheme in the any government medical institution whether on regular or contract basis
The duration of senior residency already done will be reduced from the 3 years tenure to be offered அப்படின்னு போட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 18/1/2025 சாட்டர்டே 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். மொத்தம் 60 மினிட்ஸ். கொஸ்டின் பேப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 40 அப்ஜெக்டிவ் ஒன்றுக்கு 2 மார்க் 80 மார்க் டோட்டல். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் செல் பி கண்டக்டட் இன் இங்கிலீஷ் மீடியம். ஆன்சர் வித் கரெக்ட் ரெஸ்பான்ஸ் செல் பி அவார்டட் 2 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ். 40 கொஸ்டினுக்கு 80 மார்க். நோ மார்க் வில் பி டிடெக்டட் ஃபார் த ஈச் இன்கரெக்ட் ரெஸ்பெக்டிவ். அது நெகட்டிவ் மார்க் இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு 2வது ஸ்டேஜில் வந்து கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் எவ்வளோ மார்க்கோட எவ்வளோ பாஸ் மார்க்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எவ்வளோ எலிஜிபிலிட்டி மினிமம் எலிஜிபிலிட்டி எத்தனை பர்சன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50, 45, 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக படிக்கிறேன். நான் டைம் லெங்க் தான் போயிட்டே இருக்கும். டிபார்ட்மெண்ட் பை ஸ்டேட் சுட் ஆஃப் இன்டர்வியூ வில் பி அனௌன்ஸ்ட் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் ஸ்டேஜ் 1 சிபிடி டெஸ்ட். அந்த இன்டர்வியூக்கு வந்து பிறகு அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ 20 மார்க் சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொண்டு வரணும்? கேண்டிடேட் ஆர் ரெக்வெஸ்டட் டு பிரிங் தி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் along with the set of attested copy of admitted card issued by JIPMER. பார்த்து 10th அது +2 மார்க் ஷீட். குவாலிஃபிகேஷன் MBBS, BDS, MD, MS இதுக்கான டிகிரிக்கான குவாலிஃபிகேஷன். வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் இருக்கணும். ST கேஸ்ட் சர்டிஃபிகேட். நான் அப்சன்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த கரண்ட் எம்ப்ளாயர் இருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ரெகுலராக உள்ளதான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் போட்டிருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி பண்ணுறாங்க? சிபிடியில் இருந்தோம். மெரிட் லிஸ்ட் அப்புறம் கேட்டகரி வைஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் இன்டர்வியூ 20% கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அதை படித்து பார்த்துக்கோங்க. சென்டர் பாத காம்படிட்டிவ் இருக்குங்க. எக்ஸாம் சென்டர் சென்னை, டெல்லி, கல்கத்தா, மும்பை, புதுச்சேரி இங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்லாம் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டரில் எப்படி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது பற்றியாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துக்கலாம். ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன், இன்ஜெக்ஷன் டூஸ், டோன்ட் டூஸ் இதெல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. டேட் ஃபவுண்ட் குவாலிட்டி ஆஃப் மிஸ்கான்டக்ட் பண்ணால் என்ன பண்ணுறது, டிஸ்குவாலிஃபைங் என்ன, அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் அதை பற்றி எப்படி அப்ளிகேஷன் என்னென்ன ஸ்டேஜில் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சிம்பிள் பார்த்துக்கலாம். அதுக்கான ஃபார்ம்ஸ் அனெக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு அனெக்சரும் யாருக்கு சூட்டபுளோ அவங்க ஃபில் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். இது மாதிரி ஜாப் ரிலேட்டட் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நம்ம டேக் கரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.